பாடலாக சிறிய பாட்ட புத்தகத்தில் 107வது பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்துள் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்துள் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருதடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருதடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மதரின் நடுவில் என்றனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாதரின் நடுவில் என்றனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்று கொளாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்று கொளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே.
நமதுயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அடுத்த பாடலாக 133 துதித்து பாடிட பார்த்தீரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை பாடுவோம். 133. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததோ சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கிந்ததோ சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே நீங்க பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப நமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதோ சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடல் 223. இந்த பாடல்கள் கடைசி பாடலாக 223. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். அனைவரும் தேவத்தாமை ஆசீர்வதிப்பாராக. ஸ்டார்டிங்ல வந்து ஆசீர்வாதமான மெசேஜ் கொடுப்பாங்க, பிளெஸிங்கான மெசேஜ். ஸோ இத்தனை வருஷமா கடவுளை காப்பாற்றிட்டாங்க, இனிமேலும் மறுபடியும் உங்களை அதிகமாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் நாட்களாக இருக்கட்டும் மாதங்களாக இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அப்படி இல்லை. நம்ம வந்து எச்சரிக்கை செய்தி என்ன பண்றவங்க, மற்றவங்களுக்கு கொண்டு போறவங்க. அந்த எச்சரிக்கை செய்தி என்ன? ஜீசஸ் இஸ் கமிங் சூன், ரிப்பென்ட். கடவுள் சீக்கிரமா வர போறாங்க, நீங்க என்ன பண்ணணுங்க? மனம் திரும்புன்னு சொல்லிட்டு நம்ம அந்த செய்தி நோக்கி போறவங்க. இந்த நாளை எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலன் பட் நாட் யெட். ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில have you ever failed God? கடவுளை வந்து ஃபெயில் பண்ணிட்டீங்களா? எத்தனை ப்ராமிஸ் வந்து கடவுளுக்காக மேக் பண்ணியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம போயிருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. ஸோ நீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் இப்படி பண்ணியிருக்கோம் தானே? எத்தனை விஷயங்கள்ல கடவுளை என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஃபெயில் பண்ணியிருக்கிறோம். எத்தனை தடவை, 100 தடவை, 1000 தடவை என்ன பண்ணியிருக்கோம்? டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் கடவுளை. எத்தனை தடவை கடவுளை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே போட்டு நான் இது உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி எத்தனை ப்ராமிசஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ராமிசஸ் நம்ம நிறைவேற்றி இருக்குமா அப்படின்னு கேட்டா எத்தனை ப்ராமிசஸ் வந்து என்ன பண்ணல, நம்ம நிறைவேற்றாம அந்த இடத்துல கடவுளை என்ன பண்ணியிருக்கோம்? ஃபெயில் பண்ணியிருக்கிறோம். சரி, சில நம்ம மட்டுமே இல்லை, நம்ம மட்டுமே கடவுளுக்குள்ள இருந்துட்டு கடவுளை கீழே தள்ளிட்டு நம்ம பாவத்துக்குள்ள போகல. பைபிள கூட சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை கண்டுபிடிங்க. பிக்சரை பார்த்து இது யாருன்னு கண்டுபிடிங்க. நான் டக்குன்னு 15 மினிட்ஸ் தான். இந்த பிக்சரை பார்த்து இந்த ரிலேட் பண்ணி இது யாருன்னு கண்டுபிடிங்க. யார் இது? பீட்டர். பீட்டர் வந்து யார்? அது 12 சீஷர்கள்ல ஒரு சீஷன். கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன், கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவன் கூட இல்லையா? மீன் பிடிச்சு இருந்த ஒரு நபரை என்ன பண்ணாரு? கடவுள் கூப்பிட்டு மனுஷன் பிடிக்கிற ஆட்கள் சொல்லி கூப்பிட்டாரு. பட் பீட்டர் கிட்ட வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க கடவுள். நீ என்ன பண்ணுவ? என்ன 3 தடவை என்ன பண்ணிடுவ? மறுதளிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கடவுள் சொன்ன மாதிரி டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா கடவுளை நான் லவ் பண்றேன், உயிரே பண்ண நான் என்ன பண்ணுவேன்? நான் லவ் பண்ணி தான் பண்ணுவேன், உங்கள்கிட்ட பிரிச்சு போக மாட்டேன், நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கான சிச்சுவேஷன் வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? கடவுளை மறுதளிச்சிட்டாரு இல்லையா? அடுத்த கேரக்டர் இது யாரு? சத்தமா வாய்ஸ் சைடுல ஆன்சர் வர மாட்டேங்குது. ஓகே, தாவீது. தாவீது வந்து யாரு? தாவீது யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறான் இல்லையா? சோ தாவீது வந்து என்ன பண்ணானா கடவுள் வந்து சூஸ் பண்ணாரு. சூஸ் பண்ணி ஒரு ஆடு மேய்க்கிறவன கடவுள் வந்து எங்க கொண்டு போய் வச்சாரு? இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொண்டு போய் வச்சாரு. பட் அந்த ராஜா என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணு விஷயத்துல பச்சைக்காடு அவங்க விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்வை நிமித்தமா என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போயிட்டாங்க. அவங்க கணவனை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. யாரை கொலை பண்ணது? கடவுளுக்கு ரொம்ப பிரியமான தாசன் என்ன பண்ணிட்டான்னா பச்சைக்காடு விஷயத்துல என்ன பண்ணிட்டான்னா விழுந்து போயிட்டான். ஓகேவா? பீட்டர் சீஷன் விழுந்து போயிட்டான். தாவீது என்ன பண்ணிட்டாரு? விழுந்து போயிட்டாரு. அடுத்த கேரக்டர் இது யாரு? இது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஒரு குழு கொடுக்குறேன். 12 வயசுலயே ராஜாவானவர். இஸ்ரேலோட ராஜா 12 வயசுல ஆனது. ரொம்ப விக்கெட் கிங் சொல்லுவாங்க, மோஸ்ட் விக்கெட் கிங் இன் இஸ்ரேல். ரொம்ப அக்கிரமமான ராஜா. அங்கிள் சொன்ன மனாசே. மனாசே யாருன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியா. அவங்க அப்பா பேர் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல்ல ஃபுல்லா, இஸ்ரேல் வந்து கடவுளுடைய தேசம் இல்லையா? ஜூடா. ஜூடா வந்து கடவுளுடைய தேசம். அந்த தேசம் முழுவதும் விக்கிர ஆராதனை இருந்துச்சு, ஐடல் வர்ஷிப் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் என்ன பண்ணா இடிச்சு போட்டாரு. ஆனா அவன் பையன் என்ன பண்ணான்? 12 வயசுல ராஜாவாகி மறுபடியும் விக்கிர ஆராதனை, ஐடல் வர்ஷிப் எல்லாத்தையும் சர்ச்சுக்குள்ளே டெம்பிள்குள்ளே கொண்டு போனான். நெக்ஸ்ட் எந்த தெய்வத்துக்கு பாகால் தெய்வத்தோட ஆல்டர் வழிபடுத்த வந்து நம்மளுடைய சபைக்குள்ளே என்ன பண்ணான்? டெம்பிள்குள்ளேயே கொண்டு வந்து இருக்குன்னா நெக்ஸ்ட் விச்கிராஃப்ட், செத்தவங்கிட்ட பேசுறது, அது போல எத்தனையோ பாவங்களை வந்து என்ன பண்ணா இந்த மனாசே வந்து என்ன பண்ணா செஞ்சுட்டு இருந்தான். இது யாரு? சாம்சன். சாம்சன் யாரு? சாம்சன் யாரு? இஸ்ரவேல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அந்த நாடு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்து இருந்துச்சு. சோ கடவுள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பலசாலியா என்ன பண்ணாருன்னா சாம்சன் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். பட்
எந்த சாம்சன் பெலஸ்தீனுக்கு அகேன்ஸ்டா இருக்க வேண்டியவர் பெலஸ்தீன் நாட்டில் ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டாரு, விரும்பி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரு? கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட சாம்சன். இது யாரு? கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பண்புக்குட்டி அப்பா மறுபடியும் அரவணைக்கிறாரு. ஒரு பேரபிள். ஓகே, கெட்ட குமரன் கதை. கெட்ட குமரன் கதையில வந்து அந்த குமரன் வந்து அப்பா கிட்ட இருந்தான் இல்லையா? அப்பா கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டு வெளியில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், உலக ரீதியான காரியத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடைசியா நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிகள் கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபுட்டை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா திங்க போயிட்டான். இது எல்லாத்தையும் காமன் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கடவுளால என்ன பண்ணப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. பட் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே நம்ம லைஃப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுள கீழே தள்ளிட்டாங்க. பீட்டர் பாத்தீங்கன்னா நீ வார்ன் பண்ணாரு, நீ விழுந்து போயிடுவாடா, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணாரு. பட் 3 தடவை என்ன பண்ணிட்டாரு, பீட்டர் மறுதளிச்சிட்டாரு. மறுதளிச்சுட்டு அப்படியே இருந்துட்டாரான்னு பாத்தீங்கன்னா ஜூடா அதே இடத்துல ஜூடா என்ன பண்ணா, 2 பேருக்கு ஒரே இடத்துல வாணி கொடுக்கப்பட்டுச்சு. ஜூடா என்ன பண்ணா மனக்கலந்து போய் தூக்கில தூக்கிட்டான். பட் பீட்டர் என்ன பண்ணாரு, எந்த இடத்துல கடவுளை தாழ்த்தினாரோ அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா கடவுளுக்காக நின்று ஒரே நாள்ல என்ன பண்ணாரு, 3000 பேரை என்ன பண்ணாரு மனமாத்தினாரு. உயிருக்காக பயந்து போயிட்டு என்ன பண்ணாருன்னா கடவுளை மறுதளிச்சாரு. பட் அவர் உயிர் எப்படி போச்சு, சிலுவையில தலைக்கீழ என்ன பண்ணாருன்னா கடவுளுக்காக அறையப்பட்டுச்சு. சாம்சன் ஒரு பெண் விஷயத்துல என்ன பண்ணிட்டான், எந்த நாட்டுக்கு விரோதமா கடவுள் வந்து அவன் விலசலை ஆகினாரோ அந்த நாட்டு பெண்ணை என்ன பண்ணிட்டான்னா காதலிச்சு அந்த பெண் என்ன பண்ணிட்டா அவனை வசீகரம் பண்ணி கேப்சர் எடுத்து அவனோட கண்ணெல்லாம் பிடுங்கி சிறைச்சாலைக்கு போயிட்டான். அந்த சிறைச்சாலையில அவன் மறுபடியும் கடவுளுக்கு என்ன பண்ணான், அம்பல ப்ரேயர் பண்ணான், எனக்கு மறுபடியும் ஒரு பலன் கொடுங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஷயத்துக்காக கடவுள் அவனை தேர்ந்தெடுத்தவங்களோ அதே விஷயத்தை என்ன பண்ணான், நிறைவேற்றி பெலஸ்தீன் நாட்டை அழிக்க அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சான். தாவீது பச்சை பரிசு தப்பு பண்ணிட்டாரு. நாத்தான் வந்து சொன்னாரு அந்த கதையை, நீ ஒரு இப்படி பண்ணிட்ட அந்த மனுஷன் நீ தான் சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணாரு, அவர் ராஜா கோவப்பட்டவன் என்னதான் பண்ணிருக்கலாம், எத்தனை ராஜாக்கள் தான் பண்ணிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாத்தானோட பேச்சை கேட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற உணர்ந்து என்ன பண்ணாருன்னா மனதை செஞ்சு மறுபடியும் போயிட்டு அழுதாரு. மனசே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எதெல்லாம் அந்த நாட்டை விட்டு அகற்றி வச்சாங்களோ கடவுளுக்கு விரோதமானதை அவர் என்ன பண்ணாரு, நாட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தாரு. பட் எத்தனை கடவுள் வாய்ப்புகள் கொடுத்தாங்க அவருக்கு. இருந்தாலும் ஜூடா ராஜா அசிரியா ராஜா வந்து அந்த நாடு வந்து பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சு போயிட்டு சிறைசாலையில எந்த கடவுளுக்கு விரோதமா இருந்தே பண்ணுவோம் அந்த கடவுளை நோக்கி என்ன பண்ணான்னா அவன் தாழ்த்திக்கிட்டு ஒரே நிமிஷம் ப்ரே தான் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த நாட்டுல இருந்து அவன் என்ன பண்ணான்னா கடவுளுக்கு ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணாருன்னா மறுபடியும் அவனை ராஜா காப்பினாரு ஜூடாக்கு. எந்த இடத்துல அவனால சிறை வழிபாடு கடவுளுக்கு விரோதமான செயல்கள் நடந்துச்சோ அதே இடத்துல மறுபடியும் வந்து என்ன பண்ணானா மனாசே அது எல்லாத்தையும் அகற்றிட்டு மறுபடியும் ஜூடால கடவுளுக்கு பிரிமான தேசமா அப்படின்னு வச்சுக்கணும். ப்ராடிகல் சன். இந்த விஷயம் இந்த கதையை எல்லாம் நம்ம படிச்சுக்கோங்க. இந்த கதையில எல்லாருமே விழுந்து போயிருக்காங்க, மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அந்த ப்ராடிகல் சன் என்ன பண்ணானா அவங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். மறுபடியும் வரும்போது அவங்க அப்பா டெய்லி என்ன பண்ணிருப்பானா எதிர்பார்த்து இருப்பாராம் என் பையன் வருவான்னு சொல்லிட்டு. அந்த பையன் தூரமா வந்த உடனே அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அவனை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லூக்கா 15:24 படிக்க முடியும். குமரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். they celebrated. ஆனா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா கடவுள் வந்து லவோதிக்கா, நம்ம எல்லாம் கருத்துக்களை தெரிஞ்சவில்லை, லவோதிக்கான்னு சொல்லிக்கிறோம். we are the naked people. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோம், சபைக்கு வரோம், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நினைச்சிருக்கிறோம். பட் லவோதிக்கா திருச்சபைக்கு கடவுள் சொல்ற விஷயம் இந்த நேக்கட் ஒன். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்க குருடனா இருக்குன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அந்த குருடு எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில கடவுள் வந்து எதிர்பார்த்திருந்தாரு நம்ம பையன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு. பட் லவோதிக்கா திருச்சபைக்கு என்ன பண்றாருன்னா உன் கதவு வந்து என்ன பண்றாராம், நான் கதவை தட்டி இருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணிக்க ஒருத்தன் என் சத்தத்தை கேட்டு நான் கதவை திறந்தா என்ன பண்ணுவாரு, அவர் வெயிட் மட்டும் பண்ணல. உங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து நீங்க பாவம் பண்ணும்போது he is knocking the door. நீ தப்பு பண்றடா, இதை மாத்திக்கோ, என்ன நீ உள்ள விடு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு டைம் என்ன பண்ணிடுறாருன்னா வெயிட் மட்டும் பண்ணல,
அவர் நாக் பண்ணியிருக்காரு. என் பையன் மறுபடியும் வந்தனா அவரை கெட்டி பிடிச்சிட்டு என் கூட வச்சுப்பேன்னு சொல்லிட்டு நாக் பண்ணியிருக்காரு. பட் அநேக நேரங்களில் அந்த நாக்கும் சத்தம் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்காம கேட்டும் கேட்காத மாதிரி போயிடும். இது யாரும் தெரியல. அங்கிள் சொன்ன மாதிரி யார் இது? என்ன கண்டுபிடிச்சிருக்கு? பல்ப் வந்து கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரிக் பல்பு வெடிது பார்த்தீங்களா அந்த பல்பு. இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எத்தனை பேரை ஃபெயில் பண்ணிருக்கீங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு, ஐ எம் நாட் ஃபெயில். நான் என்ன பண்ணல, தோத்து போகல, நான் 10,000 வழிகள் செயல்படாத வழிகள் என்ன பண்ணேன் பார்த்தேனே தவிர நான் எந்த இடத்துல என்ன பண்ணல, தோத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு போல்ட ஒரு ஆன்சர் என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் எத்தனை தடவை ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லையா, நம்ம எத்தனை ப்ராமிசஸ் கடவுள்கிட்ட மீட் பண்ணிருக்கலாம், எத்தனை தடவை கடவுள் என்ன பண்ணிருக்கலாம், கீழே தள்ளி இருக்கலாம். பட் ஃபாலன் நம்ம எத்தனை தடவை விழுந்து போயிருக்கலாம். பைபிளையும் எத்தனை பேர் விழுந்து போனாங்க. தாவீதை பார்த்து கடவுள் சொல்வாரு, நீ அவன் ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்லியிருக்காங்க. அந்த பிரியமானவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டைம்ல ஒரு விஷயத்துல விழுந்து போயிட்டான். ஆனா பைபிள்ல எத்தனை பேர் எத்தனை விஷயத்துல விழுந்து போனாலுமே மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபாலன் அவங்க விழுந்து போனாங்க, மறுபடியும் என்ன பண்ணல, நிக்கிறதுக்கு தயங்கல, மறுபடியும் கடவுளாக நின்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட செயல் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு முடிச்சாங்க. 6 மாசம் முடிஞ்சுச்சு. இந்த 6 மாசத்துல நம்மளும் கூட எத்தனை தடவை நம்ம வருஷம் முழுவதும் என்ன பண்ணிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். இந்நாள் வரைக்கும் வாழ்க்கை எத்தனை தடவை கடவுளை வந்து நீங்க கீழே தள்ளி இருக்கலாம், கடவுளை டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். எது மூலமா? உங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா. நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க கடவுளை, நீங்க கடவுள் ஒரு டைம் ஃபெயில் பண்ணிருக்கீங்க. அவன் நிப்பான் அப்படின்னு சொல்லி சாத்தான் கிட்ட ஒரு டைம் சொல்லும் போதும் நீங்க கடவுளை என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபெயில் பண்ணிருக்கீங்க. பட் கடவுள் என்ன பண்றாருன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வெயிட் பண்ணி உங்களோட இதயத்தை தட்டி இருக்கிறது கீழே விழுந்து போயிட்டோம். ஆனா என்ன பண்ணலாம், மறுபடியும் இதெல்லாம் முடியவே இல்லை. ஒரு வசனம் கூட இருக்கு, நீதிமொழி 24:16, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எந்திப்பான். ஸோ ரைச்சஸ் பீப்புள், நம்ம எல்லாருமே ரைச்சஸ் பீப்புள் சொல்றோம், என்ன பண்றோம், விழுந்து போகதான் செய்யறோம். ஆனா இந்த நேரத்துல மறுபடியும் நம்மளால எந்திக்க முடியவே முடியாது. நானும் கடந்த 2-3 மாசமா ரொம்ப சர்ச்சு கூட ஒழுங்காக வர்றது இல்லை, ரொம்ப விழுந்து போயிட்டேன். ஆனா மறுபடியும் நம்மளால என்ன பண்ண முடியும், எந்திக்க முடியும். கடவுள் நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துல நம்ம கடவுளை வந்து நம்ம தாழ்த்தி நம்ம கடவுளை டிசப்பாயிண்ட் பண்ணி விழ வச்சோமோ, இனிமேல் இந்த மாசம் தொடங்கி வருகிற எல்லா நாட்களும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடவுளுக்காக என்ன எந்த இடத்துலலாம் கடவுளை ஃபெயில் பண்ணுமோ, எந்த இடத்துல கடவுளை டிசப்பாயிண்ட் பண்ணுமோ, அந்த எல்லா இடத்துலையும் கடவுளை மறுபடியும் என்ன பண்ணலாம், மகிமை உன்னால படுத்த முடியும். எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா தெரிஞ்சவங்க, அண்ணா அடிக்கடி கூட ஸ்டோரி போடுவாரு, கேட்டாங்க. இன்னும் அநேகர் தெரிஞ்சவங்க அநேகர் என்ன பண்ணிட்டாருன்னா 9 வயசு தான் இருக்கும், நம்ம வயசு தான் இருக்கும். எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா கடவுள் வந்து உங்களையும் என்னையும் இந்த புது மாசத்துல இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? உங்க யாராலையும் சொல்ல முடியுமா, இன்னைக்கு நான் இறந்து போயிட்டா நாளைக்கு நான் ஹெவனுக்கு போவேன்னு சொல்லிட்டு கடவுள் வரும்போது அவருடைய கிருபை நாளதான் உயிரோட இருக்கிறோம். ஏன் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க பரலோகத்துக்கு தாமதிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் தாமதியாமல் இங்க யாருமே யாரும் கெட்டு போகாம ரசிக்கப்படணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீதிமான் எத்தனை தடவை விழுந்து போறவங்க தான் நீதிமன்றம் எத்தனை தடவை விழுந்து போயிருக்கலாம். நீங்க இருக்கிற நீங்களும் எத்தனை தடவை இந்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். அவன் மறுபடியும் என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல கடவுளை வந்து ஃபெயில் பண்ணுவோம், டிசப்பாயிண்ட் பண்ணுவோம், மறுபடியும் அந்த இடத்துல நம்ம எழுந்து கடவுளை க்ளோரிஃபை பண்ணுவோம். முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுஸ்தை காட்டுன்னு சொல்லிட்டு இந்நாள் வரைக்கும் நம்ம நல்ல போராட்டத்தை போடாம இருந்துக்கலாம். மற்றவங்க மாதிரி வாழணும்னா நம்மளும் அநேக நேரம் மற்றவங்க நல்லா சிந்திக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய ஓட்டம் வந்து எதை நோக்கி இருக்குது, நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓடி இருக்கிறோம். அந்த வாழ்க்கையில நம்மளுடைய ஓட்டம் வந்து எதை நோக்கி, நீங்க உங்க கோலை எதை நோக்கி செட் பண்ணிருக்கீங்க, எதை நோக்கி ஓடி இருக்கீங்க? காசு இல்லையா? கடவுளுக்காக நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி பார்த்துருக்கீங்களா?
இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க கடவுள்கிட்ட என்ன பண்ணிருக்கீங்க? என்னன்னு சேர்த்தா சொல்லுங்க. இனிமேலாவது நம்முடைய பர்பஸ் உணர்ந்தவங்களாக என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழ்வோம். ஃபாலன் விழுந்து போயிட்டோம்னா பட் என்ன பண்ணல, நம்ம வாழ்க்கையோட முடிச்சு போகல. வருகிற நாட்களே என்ன பண்ணுவோம், மறுபடியும் எழுதி நிற்போம். கடவுளை பிறகு தருவார்.
மகத்துவமான நாமத்திற்கு நன்றி ராஜா. இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை வருகிறேன். உண்மை தேடி அவரோடு நம்ம ஓடி வந்திருக்கிறோம். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் நீர் செய்வதில் லேசான காரியம் சுவாமி. கர்த்தாவே, உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையப்பா. உண்மை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதில்லை. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. மாறாக பிரகாசமடைந்திருக்கிறார். என்னை பாண்டி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பித்தார். ஆண்டவரே, சந்தேக கண்களோடும் வேதனையின் கண்களோடும் துக்கத்தின் கண்களோடும் துயரமான மனதோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இவைகள் ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று சொல்லி எங்கள் ஆண்டவருக்கு எல்லா சுவாமி நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ராஜா, எங்களை ஆசீர்வதித்தார்கள். அடுத்த முறை மறுபடுங்கள். கர்த்தர்களை நடத்தினார் நம்பிக்கையோடு ஓடி வரக்கூடிய பாக்கியம் எங்கள் வாழ்க்கையில தந்து எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி உமக்கு சாட்சியாக நிறுத்தும். கர்த்தாவே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி காட்சிக்கிறேன். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி காட்சிக்கிறேன். கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒரு மகனும் ஆண்டவரை வெறுமையாக சென்று விடாதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தோடு செலுத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. காரணம் கருத்து தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி. விசேஷமாக கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். நீர் உங்கள் சட்டங்களுக்குள்ளாய் வைத்து மூடி பாதுகாத்துக் கொள்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. எந்த ஆபத்து இல்லாதபடி இந்த பிள்ளைகளை நீ நடத்துகிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. என் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் ராஜா. வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் அநேக ஆத்மாக்கள் வரட்டும் சுவாமி. அவர் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளுடைய நாம மாத்திரமே மையப்படுகிற ராஜா. தன்னுடைய சுய மகிமை எந்த பிள்ளையை தேடாதபடிக்கு ஆண்டவரின் கூடிய மகிமை மட்டுமே தேடி உமார் மகிழ்ப்பட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. வந்திருக்கு நாங்களும் கர்த்தாவே, எங்களுடைய சுய மகிமை தேடாதபடிக்கு உங்களுக்கு மாத்திரம் மகிமை கொண்டு வந்து உமார் நாங்கள் மகிமைப்பட கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, நாங்கள் தூளுக்கு சமமானவர்கள், குப்பை சாமினாங்க. எங்க மேல கிருபையாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சுவாமி. துதி கன மகிமை ஒருவருக்கே சொல்றோம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான கிருபைக்காக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக. அதன் மேல் ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடத்தை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிரம் எங்களை ரட்சித்துக் கொள்வோம். ராட்சத்தை வல்லமையை மகிமையை என்றைக்கு விடவில்லை. அவங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசையற்ற பராமரிப்பு பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றும் நீங்காமல் தங்கி விசேஷமாக அந்த கல்வி பிள்ளைகளோடு கூட நீங்காமல் தங்கி நிலைத்திருப்பதாக